அதனால கவலைப்படாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்படி மகளிருக்காக பெண்களோட முன்னேற்றத்திற்காக இந்த ஆட்சி என்னென்ன செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக உங்க முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள். அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும், அதுவும் குறிப்பா போன முறை தேர்தல் நடந்தப்போ நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, போன முறை நான் ஆட்சி வரதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால முதலமைச்சர் வர முடியாது. நாங்க கட்டத்தை உடைச்சது ஆட்சிக்கு வந்துட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்தது இல்லையா அப்படின்னு அதை சொல்றாங்க. உண்மைதான். அதையும் உடைச்சு 2வது முறையா உங்க அன்போடு உங்க வீட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் 2வது ஆட்சிக்கு வரதான் போறான். ஆக ஆட்சிக்கு வரப்போறான்னா அந்த பதவிக்காக நான் நினைக்கிறேங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிற தவிர இல்லை. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லையா, உன் பேர் என்ன? கவின். நல்ல பேர் கவின். என்ன படிக்கிற? எல்கேஜி. அந்த மாதிரி குழந்தைங்களாம் காலையில ஸ்கூலுக்கு போனா அது காலைக்கு தூண்டு, அது ஞாபகம் இருக்கா? அதுவும் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் 2வது முறையாக மொத்தத்தில் கணக்கு போட்டால் 7வது முறை இது வரப்போறது. ஆனால் நான் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நல்ல வாய்ப்பை தேடி தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வரவேற்று உங்களுக்கு எல்லாம் மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு வந்து கார்த்திக் மோகன் ஒரு நல்ல இளைஞர், துடிப்பாளர். பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை குணால் செய்யலாம். அதனால சிரித்த முகத்தோட உங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு உங்களையும் சிரிக்க வைப்பார். உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சி வர வைப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் துடிப்போடு உங்களுக்கு ஒரு சிறந்த இளைஞரை தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு விருது வேட்பாளர் அனுப்பி வச்சிருக்கிறோம். ஆக அவருடைய திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் அன்போடு கேட்டு அனைவருக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.